இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி, உங்களுக்கு மாயாவை ஏற்கனவே தெரியுமா? இல்லப்பா, இன்னைக்கு தான் தெரியும். ஆமா, இவ எப்படி இங்க? உன்னை போலீஸ் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கு. நீ கடைசியில என் சித்தி வீட்டுல தான் அடைக்கலமாயிட்டியா? மவனே, ஊர்ல மட்டும் இல்ல, நம்ம வீட்லயும் வந்து தேடிட்டு போனாங்க. என்ன சித்தி சொல்றீங்க? வீட்டுல வந்து தேடிட்டு போனாங்களா? ஆமாண்டா மவனே. எப்படியோ போலீஸ் கண்ணுல மண்ணு தூவி இவளை காப்பாத்திட்டீங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களை அடிச்சுக்க முடியாது சித்தி. அந்த ரேவதியை கொல்லணுங்கிறதுக்காக தான் போலீஸ் கிட்ட இருந்தே நான் தப்பிச்சு வந்தேன். கோயில்ல நல்லா பஸ்ஸமா மாட்டினான், அதான் அங்க வச்சு அவளை சுட்டேன். பரவாயில்ல, நீயும் விடாம முயற்சி பண்ணி அந்த ரேவதியை கடைசி நேரத்துல சுட்டுட்ட. வைராகியக்காரி தான் நீ. பின்ன நான் என் மகேஷ பிரிஞ்சு தவிக்கணும், அவ மட்டும் புருஷனோட சந்தோஷமா இருப்பாளா? அவ கதையை முடிச்சிட்டா பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு. அந்த டிரைவர் பையலும் பொண்டாட்டி எழுந்த வேதனையில வெந்து சாவான். அவ ஹாஸ்பிட்டல்ல செத்துட்டாங்கிற நியூஸ் மட்டும் வந்துட்டா போதும், அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். அது கண்டிப்பா நடக்கும் மாயா, நீ கவலையப்படாத. என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. அந்த ராட்சசி என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாலே. ரேவதி, ரேவதி, ஐயோ நான் பெத்த மகளே, உன் சிரிப்பையும் பேச்சையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. அப்படிப்பட்ட என் செல்லம் இப்ப இந்த நிலைமையில இருக்காளே. ரேவதி, அம்மாடி, அப்பா வந்திருக்கம்மா, கண்ணை திறந்து பாருமா. என் பொண்ணு எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பா, மனசால யாருக்கும் கெடுதலை நினைக்க மாட்டா. ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத இவள இப்படி பண்றதுக்கு அந்த நாசமா போனவளுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? மேடம், 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 என்ன சித்தப்பா? இன்னொரு வாட்டி கூப்பிடு. மேடம், நீங்க தான் மாரியா மேடம்? ஆமா, நான் தான் மாறி. நீங்க யாரு? நான் தான் ராஜா. போன்ல உங்ககிட்ட பேசினே. ஓ, உங்க வைஃப்க்கு தான் என்னோட பிளட் தேவைப்படுதா? ஆமா மேடம், அவளுக்கு தான் உடம்புல புல்லட் பாஞ்சு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நீங்க தான் அவளுக்கு பிளட் கொடுத்து என் ஒய்ஃபை காப்பாத்தணும் மேடம். ஆமாமா, அது ஏதோ ரேர் பிளட் குரூப். ஆமா, அதனால நீ வந்தாதாம அந்த பொண்ணை காப்பாத்த முடியும். நான் ரெடியா தாங்க இருக்கேன். இருங்க, சாமி கும்பிட்டு வந்துடுறேன், அப்புறம் கிளம்பிடுறேன். அவனே பிரமாதமா நடிச்ச. அந்த பொண்ணுக்கு எந்த டவுட்டும் வரல. இவளை இங்கிருந்து சீக்கிரமா கூட்டு போய் அந்த டிரைவர் பையன் கண்ணுல மண்ணை தூவிட வேண்டியதுதான். சித்தப்பா, நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. பல்ஸ் ரேட் டவுன் ஆயிட்டே போகுது. சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். பிளட் டோனர் எப்போ வருவாங்க? மாப்பிள்ள டோனர் அழைச்சிட்டு வரதுக்கு தான் போயிருக்காரு. சீக்கிரம் வந்துருவாரு டாக்டர். சீக்கிரம் அழைச்சிட்டு வர சொல்லுங்க, அப்பதான் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். சரிங்க டாக்டர். ரோஹிணி, நீ ராஜா மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி கேளு. சரிம்மா. ஹலோ, சொல்லுங்க. ரேவதிக்கு பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே வருதுன்னு டாக்டர் சொன்னாரு. சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணுமா, இல்லைன்னா காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க எங்க இருக்கீங்க? அந்த மாரியை நீங்க பாத்துட்டீங்களா? எப்ப வருவீங்க? பார்த்துட்டோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடும். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. அம்மா, அந்த மாரியை அவங்க பாத்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்றாங்க. வந்துருவாங்க டாக்டர். டோனர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஆல்ரெடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு மேடம். டோனர் வந்தா இமிடியேட்டா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இவ்வளவு நேரம் ஆகியும் அந்த பொண்ணை இன்னும் காணுமேப்பா.
நீ வரன்னு வேற தகவல் சொல்லியிருக்க. அந்த பொண்ணு வரன்னு சொல்லிட்டு எங்க போயிருக்கோம்? நீ வேற ரோகிணி கிட்ட மாரிய கூட்டு வரதா சொல்லிட்ட. அவங்க வேற நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே. இங்க என்னடானா அந்த பொண்ணை இன்னும் காணுமேப்பா. ஏப்பா அந்த பொண்ணையே நம்ம இன்னும் பார்க்கலையேப்பா. அது எப்படிங்க அவங்ககிட்ட போய் சொல்றது? சொன்ன பயந்துட மாட்டாங்களா? அதான் வேற வழி இல்லாம போய் சொன்னோம். ஏப்பா நீ சொன்னது சரிதான்ப்பா. இல்லைன்னு வையே அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. பக்கத்துல யார்கிட்டயாவது விசாரிக்கலாம். அவங்ககிட்ட கேட்கலாம். எங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் பிளட் கொடுக்க போறதா 2 பேரோட கார்ல போனா. அப்படியா? அது என்ன கலர் வண்டின்னு தெரியுங்களா? சிகப்பு கலர் காரு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க பாத்துக்கிறோம். என்ன சகல இது? நாம தானே அந்த பொண்ணை கூப்பிட்டு போக வந்திருக்கோம். அந்த அம்மா என்னமோ வேற யாரோ வந்து பிளட் கொடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணுங்கிறாங்க. என்னமோ தப்பா இருக்குப்பா எனக்கு. போய் சொல்லி தாங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. சார், நீங்க எங்க இருக்கீங்க? உங்க போன்ல இருந்து எனக்கு கால் வருது. அப்படியா? என்னங்க, நான் இங்க இருக்கும்போது என் போன்ல இருந்து எப்படி கால் வரும்? இத பாருங்க சார், ராஜா காலிங் தான் வருது. ஓ அப்படியா? சாரி, தெரியாம கால் வந்திருக்கோம். அட்டெண்ட் பண்ணாதீங்க. சரி, அப்படியா? கட் பண்ணிட்டு நீங்க இன்னொரு தடவை கால் பண்ணுங்க. அது அந்த ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, நான் தான் ராஜான்னு எதுக்கு போய் சொன்னீங்க? எதுக்காக போய் சொன்னீங்க? வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. சித்தப்பா, அவ வாய பொத்துங்க சித்தப்பா. நிறுத்துங்க. ஏய், கொஞ்சம் அமைதியா கையை விடு. ஏய், இங்க பாரு, உனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சித்தப்பா, அவ போனை பிடிங்க வெளியே வச்சுங்க சித்தப்பா, சீக்கிரம். நிறுத்துங்க வண்டியை. ஏய், இங்க பாரு, பேசாம வந்தான்னா நீ உயிரோடு இருக்கலாம். இல்லன்னா அந்த ரேவதி சாகறதுக்குள்ள உன்னை கொண்டுருவாமா. ஏய், நிறுத்துங்க வண்டியை. ஏப்பா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருப்பா. வேகமா போ மவனே. நிறுத்துங்க. மவனே வேகமா போ. போ. விடுங்க.